நீங்கள் இந்த உலகத்தில் பிறந்தபோது யாரும் உங்களுக்கு ஒரு வரைபடம் தரவில்லை. எந்த பாதையை தேர்வு செய்ய வேண்டும், எதில் நம்ப வேண்டும், எது உங்கள் திறமை, எது உங்கள் பலவீனம் என்று யாரும் வந்து சொல்லவில்லை. வாழ்க்கை உங்கள் கையில் ஒரு வெற்று தாளாக வந்து சேர்ந்தது. அந்த தாளில் நீங்கள் எழுதுவது, நீங்கள் வரைவது, நீங்கள் உருவாக்குவது, அதுவே உங்கள் எதிர்காலம். பலர் பிறர் வரைந்த பாதைகளில் நடக்கிறார்கள். பலர் ஏற்கனவே இருக்கும் வாய்ப்புகளுக்குள் தங்களை சுருக்கிக் கொள்கிறார்கள். ஆனால் சிலர் மட்டும் வேறுபட்ட தேர்வு செய்கிறார்கள். அவர்கள் புதியதாக ஒன்றை உருவாக்குகிறார்கள். உலகில் இல்லாத ஒன்றை உலகிற்கு தருகிறார்கள். 0 to 1 என்பது அதே மாற்றத்தின் தத்துவம். இந்த பயணம் பூஜ்யத்திலிருந்து ஒன்றை உருவாக்கும் சக்தி மீதான ஒரு ஆழமான நெடுந்தூர பயணம். நீங்கள் இப்போது கேட்கிறீர்கள், ஏன் பூஜ்யத்திலிருந்து ஒன்று? ஏன் ஒரு சிறிய முன்னேற்றம் கூட போதாது? பதில் எளிது. ஒரு சிறிய முன்னேற்றம் என்பது நகலாகும் ஒருவர் ஏற்கனவே செய்ததை சிறிது மாற்றி செய்வது. ஆனால் பூஜ்யம் என்பது வெறுமை. அதிலிருந்து ஒன்று வருவது என்பது படைப்பாற்றல், புதுமை, துணிவு, வெளிச்சம், நேர்மறை ஆற்றல். ஒரு மனிதன் தனது வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளை பெற வேண்டுமானால் அவர் எப்போதும் பின்தொடர்பவராகக் கூடாது. அவர் உருவாக்குபவர் ஆக வேண்டும். உங்கள் வாழ்க்கை பயணத்தில் நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும், இந்த கணத்தில் நீங்கள் நிற்கிற இடத்தில் நீங்களே உங்கள் எதிர்காலத்தை கட்டிட முடியும். பலர் நினைப்பார்கள், பெரிய சாதனைகள் எப்போதும் பெரிய வளங்களுடன் ஆரம்பிக்கப்படும் என்று. ஆனால் உண்மையில் அது பொய். மிகப்பெரிய நிறுவனங்கள் சிறிய அறையில் உருவாக்கப்பட்டவை. மிகப்பெரிய சிந்தனைகள் ஒரு மனிதனின் அமைதியான தருணங்களில் தொடங்கியவை. நீங்கள் பொருட்களைப் பற்றி கவலைப்பட வேண்டாம். நீங்கள் வாய்ப்புகளைப் பற்றியும் கவலைப்பட வேண்டாம். முதலில் நீங்கள் கவலைப்பட வேண்டியது உங்கள் மனம், உங்கள் எண்ணம், உங்கள் நம்பிக்கை. உலகம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்கிறது என்பதை பின்பற்றாமல், உலகுக்கு நீங்கள் என்ன செய்யப் போகிறீர்கள் என்பதை உங்கள் மனம் முடிவு செய்ய வேண்டும். 0 to 1 என்ற கருத்து முதலில் உங்களை உங்களிடம் திருப்பி நிறுத்துகிறது. நீங்கள் என்னை நம்புகிறீர்கள்? உங்கள் உள்ளே என்ன வலிமை உள்ளது? உங்கள் எண்ணம் எதை உருவாக்க முடியும்? ஒரு மனிதனின் மனதில் மிகப்பெரிய சாத்தியங்கள் இருக்கும். ஆனால் பெரும்பாலானோர் அதைத் தொடாமல் இறந்து போகிறார்கள். ஏன்? ஏனெனில் அவர்கள் தங்களின் திறனை நம்பவில்லை. அவர்கள் புதியதை முயற்சிக்க பயப்படுகிறார்கள். தோல்வி அவர்களை அச்சுறுத்துகிறது. சமூகம் அவர்களை கட்டுப்படுத்துகிறது. இதையெல்லாம் தாண்டி ஒருவர் தன்னை நம்பத் தொடங்கும் அந்த ஒரு கணமே வாழ்க்கையின் திருப்புமுனையாகிறது. ஒரு மனிதன் தன்னுடைய எண்ணத்தைக் கண்டு அதில் முழுமையாக நம்பிக்கை கொள்கிறான் என்றால், உலகத்தை மாற்றும் சக்தி அவனுக்குள் உருவாகிறது. மனிதர்கள் வரலாற்றில் பெரிய மாற்றங்களை உருவாக்கியது அவர்களிடமிருந்த பணத்தால் அல்ல, அவர்களிடமிருந்த நம்பிக்கையால்தான். உங்கள் மனத்தில் ஒரு கேள்வி எழலாம், நான் என்ன உருவாக்க முடியும்? எனக்குள் என்ன உள்ளது? பதில் எளிது. நீங்கள் பார்க்கும் பிரச்சனைகளில் ஒரு தீர்வை உருவாக்க முடிந்தால், நீங்கள் காணாத உலகை கற்பனை செய்ய முடிந்தால், நீங்கள் உலகம் ஒரு நாள் எப்படி இருக்கும் என்று ஒரு தெளிவான சித்திரம் வரைந்துவிட முடிந்தால், அப்படியானால் நீங்கள் பூஜ்யத்திலிருந்து ஒன்றை உருவாக்கும் பாதையில் நடந்து கொண்டிருக்கிறீர்கள். புதுமை என்பது ஒரு ஆய்வகத்தில் பிறக்காது, அது ஒரு சிந்தனையின் சுடரிலிருந்து பிறக்கிறது. நீங்கள் ஏன் இந்த சுடரை கொளுத்தக்கூடாது? நீங்கள் ஏன் உலகிற்கு ஒரு புதிய ஒளி தரக்கூடாது? ஒவ்வொருவரும் ஒரு பிரச்சனையைப் பற்றி பேசுவார்கள். ஆனால் மிகக் குறைந்தவர்கள் மட்டும் புது தீர்வை தருவார்கள். அந்த சில பேர்களில்தான் உலகம் முன்னேறும். நீங்கள் அந்த சில பேரில் ஒருவராக முடியும். நீங்கள் இன்னும் கண்டுபிடிக்காத திறமை உங்களுடையது. நீங்கள் இன்னும் சொல்லாத ஒரு குரல் உங்களுடையது. நீங்கள் இன்னும் உலகிற்கு தராத ஒரு பரிசு உங்களுடையது. அந்த பரிசை நீங்கள் மட்டும் உருவாக்க முடியும். மற்ற யாராலும் முடியாது. உலகில் உங்களிடம் யாரும் நிரப்ப முடியாது. நீங்கள் இருக்குமிடத்தை பதிலாக மற்றொருவர் எடுக்க முடியாது. இந்த உண்மையை உணர்கிற மனிதன் தனது வாழ்க்கையை வேறு நிலைக்கு எடுத்துச் செல்கிறான். நீங்கள் இப்போது இருக்குமிடம் எப்படி இருந்தாலும் அது உங்கள் முடிவு அல்ல, அது ஆரம்பம் மட்டுமே.
முக்கியமானது நீங்கள் இப்போது எதை தேர்வு செய்கிறீர்கள் என்பதுதான். நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நீங்களே கட்டமைக்கிறீர்களா அல்லது மற்றவர்கள் கட்டிய பாதையில் நடக்கிறீர்களா? இந்த 2 கேள்விகளும் உங்கள் எதிர்காலத்தை அமைக்கிறது. உலகம் உங்களுக்கு கொடுப்பதை நீங்கள் ஏற்கிறீர்களா அல்லது உலகம் உங்களிடம் கேட்கும் நாளை உருவாக்கப் போகிறீர்களா? பூஜ்யத்திலிருந்து ஒன்றை உருவாக்கும் மனிதன் பொதுவான சிந்தனைகளை பின்பற்ற மாட்டான். அவன் தனிப்பட்ட சிந்தனைகளை உருவாக்குவான். உலகம் இந்த பாதை பாதுகாப்பானது என்று சொன்னாலும் அவன் அந்த பாதுகாப்பான பாதையில் புதியது ஒன்றும் இல்லை என்று புரிந்து கொள்வான். சாதாரணத்தை நிராகரிக்கிற மனம்தான் அசாதாரண வாழ்வை உருவாக்கும். நீங்கள் உங்களைப் பற்றி என்ன நம்புகிறீர்கள்? இதே கேள்விக்கு உங்கள் பதில்தான் உங்கள் திறனையும் உங்கள் முன்னேற்றத்தையும் நிர்ணயிக்கும். இப்போது நீங்கள் ஒரு ஆழமான மூச்சை எடுக்கவும், உங்கள் மனதை அமைதியாக்கவும், உங்கள் உள்ளே ஒரு வெற்று அறை உள்ளது என்று கற்பனை செய்யவும். அந்த அறையில் உங்கள் சிந்தனைகள் மட்டும் இருக்கின்றன. அந்த அறையில் யாருடைய குரலும் இல்லை, யாருடைய கருத்தும் இல்லை, யாருடைய விமர்சனமும் இல்லை. அங்கு நீங்கள் மட்டும், உங்கள் எண்ணம் மட்டும். இந்த அமைதியான அறையில் நீங்கள் கேட்கும் ஒரு கேள்வி மட்டும்: நான் என் வாழ்க்கையில் என்ன உருவாக்கப் போகிறேன்? இந்த கேள்விக்கு வருகிற முதல் உண்மையான பதிலே உங்கள் பூஜ்யத்திலிருந்து ஒன்றாகும் முதல் படி. பார்ட் 2. நீங்கள் உங்கள் மனதில் அந்த அமைதியான அறையில் நின்றிருக்கிறீர்கள் என கற்பனை செய்யுங்கள். உங்கள் உள்ளத்தில் ஒரு சங்கடம் இருக்கலாம், ஒரு சந்தேகம் இருக்கலாம், ஒரு பயம் கூட இருக்கலாம். அது இயல்பு. பூஜ்யத்திலிருந்து ஒன்றை உருவாக்கும் மனிதன் எப்போதும் பயமில்லாமல் இருக்க மாட்டான். அவர் வேறு ஒருவர் அல்ல. அவர் ஒரு சாதாரண மனிதர்தான், ஆனால் ஒரு வித்தியாசமான முடிவு எடுத்தவர். ஏனெனில் பயம் என்பது தடை அல்ல, அது திசை. பயம் இருக்கும் இடத்தில்தான் உங்கள் வளர்ச்சி மறைந்திருக்கிறது. எதிர்ப்புகள் இருக்கும் இடத்தில்தான் உங்கள் வலிமை உருவாகிறது. நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே: உங்கள் உள்ளத்தில் இருக்கும் கேள்விகளை தப்பிக்காமல் நேராகச் சந்திக்க வேண்டும். நான் யார்? நான் என்னை எப்படி கற்பனை செய்கிறேன்? நான் என்னவாக விரும்புகிறேன்? இந்த 3 கேள்விகளுக்கும் நீங்கள் தரும் பதில் உங்கள் வாழ்க்கையின் வடிவமைப்பை மாற்றும். உங்கள் கற்பனைதான் உங்கள் வரம்புகளை தீர்மானிக்கிறது. நீங்கள் சின்னதாக நினைத்தால் உங்கள் வாழ்க்கை சின்னதாக இருக்கும். நீங்கள் பெரியதை எண்ணினால் உங்கள் வாழ்க்கை பெரியதாக மாறும். உலகம் உங்களை தள்ளி பார்த்தாலும், உலகம் உங்களைப் பற்றி சந்தேகப்பட்டாலும், நீங்கள் உங்களை நம்பும் அந்த ஒரு நிமிடம், அதுதான் உங்கள் உண்மையான தேடக்கம். இந்த உலகில் மற்றவர்கள் பின்பற்றும் வழிகளால் உருவாக்கப்படவில்லை. தனித்துவமான மனிதர்கள் தனித்துவமான சிந்தனைகளால் உருவாக்கப்பட்டது. நீங்கள் இன்றும் பாராட்டுகிற அனைத்தும் ஒருவரின் மனதில் தைரியமாக உருவான ஒரு எண்ணிலிருந்துதான் வந்தது. அவர்கள் சிறப்பு மனிதர்கள் அல்ல, அவர்கள் அதிர்ஷ்டசாலிகளும் அல்ல. அவர்கள் தங்களின் எண்ணத்தை துரத்த சால்லிய தைரியம் கொண்டவர்கள். தைரியம் என்றால் பயமில்லாமல் நடப்பது அல்ல, பயமிருந்தாலும் முன்னேறுவது. ஒரு நொடி யோசித்துப் பாருங்கள். இன்று உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்னை எதிர்கொள்கிறீர்கள். பொருளாதாரம், குடும்ப சுமைகள், உங்கள் சுற்றத்தார் தரும் எதிர்பார்ப்புகள், சமூகத்தின் அழுத்தம், இதையெல்லாம் உலகத்தில் ஒவ்வொரு மனிதரும் எதிர்கொண்டதுதான். ஆனால் சிலர் மட்டும் அந்த அழுத்தங்களை எரிபொருளாக பயன்படுத்துகிறார்கள். அந்த அழுத்தங்கள் அவர்களை தள்ளவில்லை, உயர்த்தியது. உண்மையான முன்னேற்றம் என்பது சுகமான சூழலில் இருந்து வராது. அது போர் போல உணர்கிற சூழலில்தான் வளர்ச்சி பிறக்கிறது. நீங்கள் இன்று வாழும் வாழ்க்கை எதிர்காலத்தின் வெறும் முன்னுரைதான். நீங்கள் இன்னும் உங்களுடைய முழு சக்தியை பயன்படுத்தவே இல்லை. உங்களுக்குள் இருக்கும் திறமை இன்னும் விழிக்கவே இல்லை. நீங்கள் இன்னும் பெரிய முடிவை எடுக்கவே இல்லை. நீங்கள் வாழ்க்கையை மாற்றும் முடிவு எடுக்கும் அந்த ஒரு கணமே உங்கள் உலகத்தை தலைகீழாக மாற்றிவிடும். ஆனால் அந்த முடிவு ஆழத்திலிருந்து வரவேண்டும். அது உங்கள் ஆன்மாவிலிருந்து வரவேண்டும். அது உங்களுக்கு மட்டும் அர்த்தம்பட வேண்டும். உலகம் அதை புரிந்து கொள்ளாவிட்டாலும் அவசியமில்லை. உங்கள் பயணம் உங்கள் உணர்ச்சியால் இயக்கப்படுகிறது, பிறரின் புரிதலால் அல்ல.
பெரும்பாலானோர் திரளில் கலந்து போகிறார்கள். ஏன்? அது பாதுகாப்பு, அது வசதி. ஆனால் திரளில் சென்றால் நீங்கள் ஒரேயொரு நோக்கம், ஒரேயொரு பக்கம், ஒரேயொரு முடிவை மட்டுமே பார்த்து முடிவு செய்ய முடியாது. கூட்டத்தின் சிந்தனை, உங்கள் சிந்தனையை திருடிவிடும் கூட்டம் உங்களை முன்னேற்றாது. அது உங்களை பின்தள்ளும். ஏனெனில் கூட்டம் எப்போதும் ஆபத்தைக் கண்டால் ஓடும். புதுமையை பார்த்தால் பயப்படும். மாற்றத்தை பார்த்தால் சந்தேகப்படும். ஆனால் நீங்கள் ஒன்றை உருவாக்க விரும்புகிறீர்கள். நீங்கள் பூஜ்யத்திலிருந்து ஒன்றை உருவாக்கும் பயணத்தில் இருப்பவர்கள். உங்களுக்கு கூட்டத்தின் சிந்தனை தேவையில்லை. உங்களுக்கு உங்களது தனிப்பட்ட சிந்தனை வேண்டும். உங்களுக்குள் இருக்கும் அசாதாரண ஆற்றலை நீங்கள் நம்ப வேண்டும். பிறரால் உருவாக்கப்பட்ட இலக்குகள் உங்களுக்கு பிணையாகிவிடும். நீங்கள் உங்களுக்கான இலக்குகளை உருவாக்க வேண்டும். உங்களின் கண்ணோட்டமே உங்கள் அடையாளம். ஒரு ஆழமான உண்மையை இங்கு நினைவில் கொள்ளுங்கள். நாம் பொதுவாக நினைப்பது சந்தையில் போட்டியே மிகப்பெரிய சவால் என்று. ஆனால் உண்மையில் போட்டி என்பது பலவீனம். போட்டியில் ஈடுபடும் மனிதன் எப்போதும் மற்றவர்கள் செய்ததை பார்த்துத்தான் முடிவெடுப்பார். ஆனால் புதுமைக்கான மனம், அது பாதையை உருவாக்கும். அது தனித்துவமாக செயல்படும். அது உலகத்தை கற்றுக்கொள்வதல்ல, அது உலகத்தை புதிதாக எழுதும். நீங்கள் போட்டியில் வெற்றி பெற வேண்டும் என்று நினைத்தால் நீங்கள் மற்றவர்களைப் போலவே ஆவேன். ஆனால் நீங்கள் புதிதாக ஒன்றை உருவாக்க முடிவு செய்தால் உலகம் உங்களைத் தொடர்ந்து வரும். ஆனால் இதில் மிக முக்கியமானது, நீங்கள் தொடங்கும் முன்பு உங்கள் மனத்தில் ஒரு உறுதி இருக்க வேண்டும். நான் என் வாழ்க்கையை மாற்றப் போகிறேன். என்னால் முடியும். நான் உருவாக்கப் போகும் ஒன்று. என்னுடைய குரலும் என்னுடைய பார்வையும் என்னுடைய பங்களிப்பும் இருக்கும் உலகம் என்ன சொன்னாலும் நான் நிற்கப் போகிறேன். இந்த உறுதியில்லாத மனிதன் எந்த பயணத்தையும் முடிக்க முடியாது. உங்கள் மனதில் இந்த உறுதி ஒரு தீ போல் இருக்க வேண்டும். இப்பொழுது ஒரு நிமிடம் உங்களையே கேளுங்கள். நான் என் வாழ்க்கையை எப்படி காண விரும்புகிறேன்? அடுத்த 5 ஆண்டுகளில் நான் என்னவாக இருக்க விரும்புகிறேன்? நான் என்ன உருவாக்கப் போகிறேன்? இந்த கேள்விகளின் பதில்கள் உங்கள் உள்ளத்தில் இருக்கிறது. அதை வெளியில் கொண்டு வர வேண்டியது இப்போதுதான். பாட் 3. இந்த உலகில் ஒவ்வொருவருக்கும் ஒரு விருப்பம் இருக்கும். ஆனால் ஒவ்வொருவரும் அதை ஒரு இலக்காக மாற்ற மாட்டார்கள். பொதுவாக மக்கள் விரும்புவது பாதுகாப்பு. அவர்கள் ஒரே உணர்வு வேண்டும். 4 சுவர்கள் உள்ள சூழலில் நான் சுகமாக இருக்க வேண்டும். ஆனால் சுகத்திலிருந்து பெரிய சாதனைகள் வராது. சாதனைகள் எப்போதும் குழப்பத்திலிருந்து, சவால்களிலிருந்து, எதிர்ப்புகளிலிருந்து பிறக்கின்றன. நீங்கள் இன்று ஒரு வெற்றி பூர்வமான வாழ்க்கையை உருவாக்க விரும்பினால் அந்த ஆரம்பத்திலேயே ஒரு உண்மையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த பயணம் எளிதாக இருக்காது. அது உங்களை உடைத்து திரும்பக் கட்டும். அது உங்கள் பயங்களை வெளிக்கொண்டு வரும். அது உங்களின் பொறுமையை சோதிக்கும். ஆனால் இந்த பயணம் உங்களை உருவாக்கும். நீங்கள் வாழும் உலகம் மிக வேகமாக மாறிக்கொண்டிருக்கிறது. தொழில்நுட்பம், தகவல், சமூகத்தின் கண்ணோட்டை எல்லாமே மாற்றமடைகிறது. இந்த மாற்றத்தை பார்த்து பலர் பயப்படுகிறார்கள். ஆனால் நீங்கள் அந்த மாற்றத்தை வாய்ப்பாக பார்க்க வேண்டும். உலகம் மாறுவது உங்கள் வாழ்க்கையை உருவாக்குவதற்கு ஒரு திறந்த கதவு. 0 to 1 என்ற மனநிலை உங்களுக்கு சொல்லும் முக்கியமான செய்தி ஒன்று: நீங்கள் பிறர் உருவாக்கிய உலகில் வாழ வேண்டிய அவசியமில்லை. நீங்கள் புதிய உலகை வடிவமைக்க முடியும். உங்கள் பார்வை இந்த உலகிற்கு ஒரு புதிய வடிவத்தை தர முடியும். உங்கள் மனதில் ஒரு கேள்வி வந்திருக்கலாம்: நான் உண்மையில் புதியது ஒன்றை உருவாக்க முடியும்? என் வாழ்க்கையில் என்ன சிறப்பு இருக்கிறது? பதில் எளிது. புதுமை என்பது ஒரு துறையில் நிபுணராக இருப்பது மட்டுமல்ல. புதுமை என்பது ஒரு பிரச்சனையை தனித்துவமான பார்வையில் பார்க்கும் திறன். மற்றவர்களெல்லாம் பார்த்துவிட்டார்கள் என்று நினைக்கும் விஷயத்தில் நீங்கள் புதிய கோணத்தை அறிதல், அதுவே புதுமை. ஒரு சாதாரண மனிதனும் உலகத்தைக் கண்டு கேள்வி கேட்க ஆரம்பித்தால் அவன் உலகத்தை மாற்றும் மனிதராக மாறுகிறான். உங்களுக்குள் இந்த கேள்வியை நீங்கள் எத்தனை முறை கேட்டிருக்கிறீர்கள்? ஏன் இல்லை? உலகம் ஒரு விஷயம் சாத்தியமில்லை என்று சொன்னால் நீங்கள் உங்களிடம் கேளுங்கள்:
ஏன் முடியாது? எல்லோரும் இதை இப்படித்தான் செய்கிறார்கள் என்று சொன்னால் நீங்கள் உங்களிடம் கேளுங்கள், வேறொரு வழி இருக்க முடியாதா? இந்த ஏன் என்ற கேள்வி பூஜ்யத்தில் இருந்து உருவாகும் ஒன்றின் அடித்தளம். இந்த கேள்விகளை கேட்காத மனம் இந்த உலகத்தை மாற்ற முடியாது. உங்களின் வாழ்வில் முன்னேற்றம் வேண்டும் என்றால் நீங்கள் உங்கள் மனத்திற்கு நிச்சயமற்ற இடங்களை அனுமதிக்க வேண்டும். உங்கள் சிந்தனை சுகமாக இருக்கும் எல்லையை விட்டு வெளியே செல்வதுதான் உண்மையான வளர்ச்சி. ஒரு ஆழமான உண்மையை நினைவில் கொள்ளுங்கள். உங்கள் எதிர்காலத்தை கட்டமைப்பது நீங்கள் எதை செய்கிறீர்கள் என்பதல்ல, நீங்கள் எதை சிந்திக்கிறீர்கள் என்பதால் தொடங்குகிறது. உங்கள் சிந்தனைகள் உங்கள் செயல்களை வழிநடத்தும். உங்கள் செயல்கள் உங்கள் பழக்கங்களை உருவாக்கும். உங்கள் பழக்கங்கள் உங்கள் குணத்தை உருவாக்கும். உங்கள் குணம் உங்கள் வாழ்க்கையின் முழு கட்டுப்பாட்டையும் உங்கள் கைகளில் வைத்திருப்பதை உணர்வீர்கள். இதுதான் 0-1 மனநிலை. வெளியுலகத்தை மாற்றுவதற்கு முன் உங்கள் உள்ளுலகத்தை மாற்ற வேண்டும். இந்த பயணத்தில் நீங்கள் சந்திக்க வேண்டிய முக்கியமான ஒன்று தனிமை. புதுமையான மனம் எப்போதும் கூட்டத்தில் ஒத்துப்போகாது. நீங்கள் முயற்சிக்கும் விஷயத்தை பலர் புரிந்து கொள்ள மாட்டார்கள். அவர்கள் உங்கள் எண்ணத்தை சின்னதாக நினைப்பார்கள். சிலர் உங்களை தடுத்தவராக பேசுவார்கள். மற்றவர்கள் உங்களை சிரிப்பார்கள். ஆனால் இதை நினைவில் கொள்ளுங்கள், அவர்கள் உங்களை சிரிக்கிறார்கள் என்பதால் உங்கள் பாதை தவறு என்று அர்த்தமில்லை. அவர்கள் உங்கள் பாதையை பார்க்க முடியவில்லை என்பதுதான் உண்மை. நீங்கள் முன்னே செல்லும்போது அந்த சிரிப்பு கைகொட்டலாக மாறும். இன்றுக்கு உங்களைப் பற்றி சந்தேகப்படும் அதே மனிதர்களே நாளை உங்களை முன்மாதிரியாக பேசுவார்கள். உங்கள் வாழ்க்கையில் மிக முக்கியமான விஷயம் ஒன்று, உங்கள் நேரம். எல்லோருக்கும் பணம் குறையலாம், வாய்ப்புகள் வந்துவிட்டு போகலாம். ஆனால் நேரம், அது ஒருபோதும் திரும்பி வராது. நீங்கள் இன்று என்ன செய்கிறீர்கள் என்பது நாளை உங்கள் வாழ்க்கை எப்படியாக இருக்க வேண்டும் என்பதன் வடிவமைப்பு. நீங்கள் உங்கள் நேரத்தை மற்றவர்கள் உருவாக்கிய இலக்குகளுக்கு செலவழித்தால் உங்கள் வாழ்க்கை அப்படியே வழுக்கிக் கடந்து போய்விடும். ஆனால் உங்கள் நேரத்தை உங்களின் கனவுகளுக்காக பயன்படுத்தினால் உங்கள் வாழ்க்கை ஒரு படைப்பாக மாறும். ஒரு பெரிய விஷயத்தை உருவாக்கும் மனிதன் நேரத்தை எதிரியாக பார்க்க மாட்டான், நேரத்தை ஒரு சகா காண்பான். அவர் ஒவ்வொரு நாளும் ஒரு சிறிய முன்னேற்றத்தை செய்வார். ஒரு சிறிய சிந்தனை, ஒரு சிறிய முயற்சி, ஒரு சிறிய முன்னேற்றம், இவ்வாறு ஒவ்வொரு நாள் சேரும்போது ஒரு பெரிய மாற்றம் உருவாகும். பலர் ஒரு நாளில் பெரிய மாற்றம் வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் பெரிய மாற்றம் யாருக்கும் ஒரு நாளில் வராது. அது தினசரி அமைதியாக தொடர்ந்து வரும் முயற்சியின் விளைவு. இப்போது நீங்கள் உங்களை எண்ணிப் பாருங்கள். நீங்கள் இந்த நிமிடத்திலிருந்து என்ன மாற்றப் போகிறீர்கள்? எந்த முடிவை எடுத்தால் உங்கள் வாழ்க்கை ஒரு புதிய திசைக்கு நகரும்? இந்த கேள்விகளுக்கான பதில்கள் இப்போது உங்கள் உள்ளத்தில் உருவாக துவங்கியிருக்கும். அந்த பதில்கள்தான் உங்கள் பூஜ்யத்திலிருந்து உருவான முதல் ஒளி. உங்கள் வாழ்க்கையில் மிக முக்கியமான உண்மை ஒன்று இருக்கிறது. நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் நம்பிக்கைகள்தான் உங்கள் செயல்களை வழிநடத்தும். நம்பிக்கைகள் எப்போதும் கண்களால் பார்க்கப்படாது, ஆனால் அவை ஒவ்வொரு முடிவையும், ஒவ்வொரு முன்னேற்றத்தையும், ஒவ்வொரு திசையையும் அமைதியாக கட்டுப்படுத்தும். பலர் தங்களைப் பற்றி குறைந்த நம்பிக்கைகளை வைத்திருப்பார்கள். நான் அதை செய்ய முடியாது, எனக்கு இது சாத்தியமில்லை, என் வாழ்க்கை இதைவிட பெரியதாக இருக்கப் போவதில்லை என்று அவர்களின் மனம் கூறும்பொழுது அவர்கள் நம்பிவிடுவார்கள். இந்த நம்பிக்கைகள் உங்களை பூஜ்யத்தில் கூட நிறுத்திவிடும். நீங்கள் ஒரடியும் முன்னேற முடியாது. உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உருவாக வேண்டுமானால் முதலில் இந்த பழைய நம்பிக்கைகளை உடைக்க வேண்டும். உங்களுக்குள் ஒரு பெரிய உண்மையை நீங்கள் உணர வேண்டும். நீங்கள் பலமாகி வளர்ந்து முன்னேற வேண்டுமானால் நீங்கள் உங்களுக்கே உள்ளே ஆம், நான் முடியும் என்று சொல்லும் முதற்கட்டத்தை கடக்க வேண்டும். இந்த உலகத்தில் எந்த பெரிய மாற்றமும் ஒரு மனிதன் நான் முடியும் என்று தன்னை நம்பிய அந்த கணத்தில்தான் ஆரம்பித்தது. இந்த நம்பிக்கை ஒரு முறை உங்கள் உள்ளத்தில் ஆழமாக கட்டமைக்கப்பட்டால் நீங்கள் உருவாக்கும் ஆற்றல் எந்த தடையையும் உடைக்கும். உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நீங்கள் சந்திக்கும் சோதனைகள்
அவை உங்கள் பாதையை தடுக்க வரவில்லை. அவை உங்களை தயாரிக்க வருகிறன. சோதனைகளின் வலிமை உங்களை உடைக்க அல்ல, அது உங்களுக்குள் உங்களை ஆழமாகப் பார்க்கத் தூண்டும். சில நேரங்களில் வாழ்க்கை உங்களை வலுவாக ஆக்கும் முன் உங்களை சோதிக்கும். அந்த கணங்களில் நீங்கள் உங்கள் ஆற்றல் எவ்வளவு என்று புரிந்து கொள்வீர்கள். நீங்கள் உடைந்து விட்டீர்கள் என்று நினைத்தாலும் உண்மையில் நீங்கள் இன்னும் மாறிக்கொண்டிருக்கிறீர்கள். இதுதான் வளர்ச்சியின் குணம். அது அமைதியாக, வேதனையுடன், ஆனால் மிக ஆழமாக உங்களை மாற்றும் புதிய ஒன்றை உருவாக்கும் மனிதனுக்கு முக்கியமான ஒன்று. கேள்விகள் கேட்கும் மனம். நீங்கள் உங்களிடம் கேட்கும் கேள்விகள்தான் உங்களை வழிநடத்தும். நான் என்ன உருவாக்கலாம் என்று கேட்பது போதாது. உலகுக்கு நான் எந்த மாற்றத்தை கொண்டு வரப்போகிறேன் என்ற கேள்விதான் அதிக நம்பிக்கையளிக்கும். நீங்கள் உங்கள் வாழ்க்கையை உலகத்துடன் இணைக்கும்போது உங்கள் பயணம் தனிப்பட்ட ஒன்றாக இருக்காது. அது ஒரு பங்களிப்பாக மாறும். பங்களிப்பு கொண்ட மனிதன் ஒருபோதும் தோல்வியடைவதில்லை. அவரது முயற்சிக்கு அர்த்தம் இருக்கும். அவரது பயணத்தில் நோக்கம் இருக்கும். நோக்கம் இருக்கும் இடத்தில் ஆற்றலும் இருக்கும். உங்கள் சுற்றத்தில் நீங்கள் என்ன பார்க்கிறீர்கள்? போட்டி, ஒப்பீடு, அழுத்தம், நிரந்தர பயம். இதுதான் உலகம் ஒவ்வொருவரிடமும் விதிக்கும் மன அழுத்தம். ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், போட்டியை நீங்கள் ஏற்க வேண்டிய அவசியமில்லை. நீங்கள் போட்டியில் ஈடுபடுவது நீங்கள் மற்றவர்களின் பாதையில் ஓடுவதை குறிக்கும். ஆனால் நீங்கள் ஒருவர் உருவாக்காத பாதையை உருவாக்கினால் நீங்கள் எந்த போட்டியிலும் இருங்கள், நீங்கள் தனியாக இருப்பீர்கள். உங்கள் திசையே உங்கள் போட்டி. இந்த சுதந்திரம்தான் உண்மையான படைப்பாற்றலின் மூலக்கிணறு. ஒருவர் உலகிற்கு புதியதை தர முயற்சிக்கும்போது அவரது மனம் சந்தேகப்படும். நான் தவறாக நினைத்துவிட்டேனா? இது சாத்தியமா? யாரும் இதை நம்பப்போவதில்லையே என்று அவரது உள்ளே ஒரு நிழல் உருவாகும். ஆனால் இந்த நிழலை நீக்கப் போவது உங்களது ஒவ்வொரு முயற்சியே. ஒருவர் செய்யும் செயல்கள்தான் அவரது நம்பிக்கையை வலுப்படுத்தும். முயற்சி எடுக்கும் ஒவ்வொரு நாளும் உங்கள் மனம் உங்கள் பாதையின் மீது அதிக நம்பிக்கை கொள்கிறது. ஒரு நாள் உங்கள் உள்ளத்தில் முன்பு இருந்த சந்தேகங்கள் இப்போது உங்கள் வீரத்தை பார்க்கும். உங்கள் ஆற்றல் எப்போது உயிர்ப்படுகிறது தெரியுமா? உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்ற உங்கள் கற்பனையுடன் இணையும் போது நீங்கள் உருவாக்க விரும்பும் எதிர்காலம் எதுவாக இருந்தாலும் அது முதலில் உங்கள் மனத்தில் உருவாக வேண்டும். அந்த கற்பனை நாள்தோறும் தெளிவாக வேண்டும். அது உங்கள் கண்களுக்கு முன்னால் ஒரு படம் போல எப்போதும் இருக்க வேண்டும். அந்த படம்தான் உங்களை முன்னே தள்ளும். அதுதான் உங்களை திசை மாற்றம் செய்யும். உங்கள் முயற்சிகள் அந்த காட்சிக்கு அருகில் செல்லும் ஒவ்வொரு அடி. பலரிடம் இந்த காட்சி இருக்காது. அவர்கள் நாளை என்ன நடக்கும் என்று மட்டும் நினைப்பார்கள். ஆனால் நீங்கள் வேறு. நீங்கள் ஒரு எதிர்காலத்தை உருவாக்கப் போகிறீர்கள். உங்கள் உள்ளத்தில் ஒரு உண்மையை இந்த நிமிடம் பதிய வைக்கவும். நான் பூஜ்யத்திலிருந்து ஒன்றை உருவாக்கப் போகிறேன். நான் என் எண்ணத்தை உயிர்ப்பிக்கப் போகிறேன். நான் என் சிந்தனைகளை கிரியைகளாக மாற்றப் போகிறேன். என் வாழ்க்கை என் கட்டுப்பாட்டில் இருக்கப் போகிறது. நான் எழுதாத வரலாறு என் பேரில் எழுதப் போகிறது. இந்த நம்பிக்கையை நீங்கள் இந்த நிமிடம் உங்களுக்குள் பதித்தால் நீங்கள் அணைக்க முடியாத தீயாக மாறுவீர்கள். நீங்கள் இந்த உலகில் பிறந்தபோது நீங்கள் சாதாரணமாக வரவில்லை. நீங்கள் தனித்துவமானவராக வந்தீர்கள். அதை வெளியில் கொண்டு வர வேண்டியது இப்போதுதான்.